வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம ஏற்கனவே கிளாஸ் 10th மேக்ஸில் வந்து 1 மார்க் கொஷின்ஸ் 3 யூனிட்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். ட்ரிக்னாமெட்ரி, ஏரியா ரிலேட்டட் டு சர்க்கிள்ஸ், ப்ராபபிலிட்டி. ஸோ ஃபுல்லாகவே ஆன்லைன் கிளாஸஸில் என்னென்ன கொஷின்ஸ் பார்த்தோம் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 10th 11th 12th ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. அந்த ஆன்லைன் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண கொஷின்ஸ் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ ஆன்லைன் கிளாஸில் என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா, எல்லா யூனிட்ஸுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எல்லா யூனிட்ஸ்க்கும் ரிவிஷன் போயிட்டு 8 யூனிட்ஸாக டெஸ்ட் நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த 1 மந்த் ஃபுல்லாகவே எவ்ரி வீக் அல்லது வீக் நடுவில் பார்த்திங்கன்னா வாரம் 2 நாள் வந்து 8 யூனிட்ஸ் டியூஷன் பண்ணுவோம். டெஸ்ட்டு அகெயின் 8 யூனிட்ஸ் டியூஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அகெயின் டெஸ்ட். ஸோ கண்டினியூஸாக இதுக்கப்புறம் 8 யூனிட்ஸ் டியூஷன் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக டெஸ்ட்டு தான் வரும் இந்த 1 மந்த். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அந்த தமிழில் இருக்க நம்பர் கால் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டேர்ம் 2 கண்டினியூ ஆகும். டேர்ம் 1 எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிட்ட அப்புறம். சரிங்களா? ஸோ 3 யூனிட் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ இன்றைக்கி வந்து கோஆர்டினேட் ஜாமெட்ரி பார்க்கலாம். அதில் என்னென்ன 1 மார்க் கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்றது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள். So the distance between the points P of minus 6, 7 and Q of minus 1, minus 5. Normal distance formula. So distance option கொடுத்துருப்பாங்க. So distance ஓட formula தெரியும் உங்களுக்கு. root of x1 minus x2 the whole square plus y1 minus y2 the whole square. So x1, y1, x2, y2. So x1 minus x2 minus 6 plus 1, y1 minus y2 7 plus 5 the whole square. So 25 plus 144 equal to 169. So 13 the answer. So option B, basic question. Okay, so next question paranga. So the distance between the points a cos theta plus b sin theta and 0, a sin theta minus b cos theta is அப்படினு கொடுத்திருக்காங்க. So இது x1 y1, so இது x2 y2. So option கொடுத்திருக்காங்க. Same formula தான். Distance equal to root of x1 minus x2 a cos theta plus b sin theta minus 0 the whole square plus y1 minus y2. So y1 என்றது 0 minus y2 minus a sin theta minus plus b cos theta. ஏன்னா இந்த டோட்டல் வேல்யூக்கு என்ன பண்ணணும் நம்ம மைனஸ் y1 minus y2. ஸோ மைனஸ் a sin theta minus into minus plus b cos theta the whole square. ஓகே, a cos theta plus b sin theta the whole square. ஸோ உங்களுக்கு என்ன நெக்ஸ்ட் வரும், b cos theta plus எடுத்துக்கிறேன் minus a sin theta the whole square. ஸோ a plus b the whole square ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். ஸோ a square cos square theta b square sin square theta plus 2ab cos theta into sin theta. ஸோ plus b square cos square theta அடுத்து a minus b whole square plus b square plus a square sin square theta minus 2ab sin theta cos theta. ஸோ ப்ளஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ ரெண்டுத்தில் என்ன காமனாக இருக்குது, காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ ரிமைனிங் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ரெண்டுத்துலையும் காமனாக இருக்கும். ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ரெண்டுத்துலையும் காமனாக வெளியே எடுத்துட்டோன்னா ரிமைனிங் என்ன இருக்கும், காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இதோட வேல்யூ உங்களுக்கு 1. ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகே, ஸோ தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். The value of y if the distance between the points 2, y and minus 4, 3 is 10 is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வேல்யூ ஆஃப் ஒய் கேட்குறாங்க. ஒய்யோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட்ஸ் ஓகே 2, 4 அண்ட் minus 4, 3 இதோட வேல்யூ 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே நம்ம சால்வ் பண்ணதான் கிளாஸில் 1 by 1 சால்வ் பண்ணது. அது ஜஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எல்லா கான்செப்ட்டும் சேம் புக் கொஷின் கான்செப்ட் தான். ரிப்பீட்டட் மாடல் இருக்கிற சம்ஸ் எதுவுமே உங்களுக்கு வராது. டிஃப்ரெண்ட் மாடல் சம்ஸ் தான். அதே மாதிரி நான் இப்போ நான் ஆன்லைன் கிளாஸ் வைக்கிற எக்ஸாம்ஸும் டோட்டலாக உங்களுக்கு எதுவுமே இதில் இருக்கிற கொஷின்ஸ் வராது. டோட்டலாக எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு யூனிட்டுக்கும் 60 to 70 கொஷின்ஸ் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் நான் உங்களுக்கு ஒரு 20 கொஷின்ஸ் தான் இப்போ இந்த கிளாஸஸில் டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல 2, 4 minus 4, 3 இருக்குது. ஸோ இதோட வேல்யூ தான் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2, y minus 4, 3. Same formula x1, y1, x2, y2. So distance formula x1 minus x2 the whole square plus y1 minus y2 the whole square equal to 10. Distance ஓட வேல்யூ 10. ஸோ இப்போ ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். ஸோ 6 ஸ்கொயர் a minus b the whole square. ஸோ இங்கேயும் ஸ்கொயர் பண்ணுறேன், இங்கேயும் ஸ்கொயர் பண்ணுறேன். ஸோ 100 வந்துடும். ஸோ அப்போ y ஸ்கொயர் minus 6y plus 45. ஸோ plus 9 plus 36. ஸோ 45 equal to 100. ஸோ y ஸ்கொயர் minus 6y plus 45 minus 100. ஸோ minus 55 வரும். ஸோ அப்போ சிம்ப்ளை பண்ணும்போது ப்ளஸ் சாரி இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ -11 + 5 வரும். -11 + 5 ஆட் பண்ணால் தான் -6ன்னு வரும். மல்டிப்ளை பண்ணால் -55 வரும். ஸோ ஆன்சர் y is equal to 11 and y equal to -5. ஸோ இதில் உங்களுக்கு எது இருக்குன்னு பாருங்கள். y is equal to 11 and y is equal to -5. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் D, y is equal to 11. ஓகே, சேம் புக் கொஷின் மாடல் கான்செப்ட் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். A circle has its center at the origin and a point P of 5, 0 lies on it. The point Q 6, 8 lies dash on the circle கொடுப்பாங்க. ஸோ இப்போ இந்த கொஷின் எப்படின்னா, ஆரிஜினோட பாயிண்ட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க, சென்டர் பாயிண்ட்.
அடுத்து ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு அந்த பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் கொடுத்துட்டு அது வந்து இன்சைடில் இருக்கா அவுட் சைடில் இருக்கா ஆன் த சர்க்கிளில் இல்லை நன்னான்னு கொடுப்பாங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக ஒரு ஆரிஜின் பாயிண்ட் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல இப்போ வந்து 5,0ன்ற பாயிண்ட் சென்டர் பாயிண்ட் ஆரிஜின் பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. அண்ட் பாயிண்ட் Q6,8 அந்த Q6,8 வந்து அந்த ஆரிஜின் பாயிண்ட்டோட ரேடியஸோட வெளியே வருதா அப்படின்னு செக் பண்ணும். ஸோ இப்போ கொடுத்துருக்கிற ரேடியஸ் பாயிண்ட்டோட எக்ஸ்ட்ரா வந்தது அப்படின்னா ஸோ அவுட் சைடு சர்க்கிள், இன்சைடில் வந்தது அப்படின்னா இன்சைடு சர்க்கிள், லைஸ் சேம் ஆன் த சர்க்கிள்னா ஆன் த சர்க்கிள் வரும். ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு பாயிண்ட் P0,5ன்னு வந்திருக்கு. அப்போ 0,5 அதுலேருந்து ஆரிஜின்லேருந்து நான் என்ன கண்டுபிடிக்கிறேன் முதல்ல ரேடியஸ். ஸோ 0,0ன்ற பாயிண்ட்டுக்கும் 5,0ன்ற பாயிண்ட்டுக்கும் முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும், நான் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும் போது எனக்கு என்ன வரும், ஸோ இது x1 y1, ஸோ இது x2 y2. ஸோ x1 minus x2 0 minus 5 the whole square plus y1 minus y2 0 minus 0 the whole square. ஸோ இதோட வேல்யூ 25, இதோட வேல்யூ நம்மளுக்கு என்ன ரூட் ஆஃப் 25 = 5. இப்போ இதுதான் ரேடியஸ், ரேடியஸோட பாயிண்ட் எடுத்தாச்சு. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 6,8க்கும் இன்னொரு பாயிண்ட் என்ன கிடச்சிருக்கு நமக்கு 8,0. இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நம்ம செக் பண்ணணும். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு எனக்கு கிடச்சிருக்கிற பாயிண்ட் வந்து Q6,8. இப்போ நான் ஆரிஜின்லேருந்து இது செக் பண்ணுறேன். ஸோ ஆரிஜின் 0,0. இப்போ எனக்கு கிடச்சிருக்கிற பாயிண்ட் வந்து 5. இப்போ இந்த 5 வந்து எனக்கு ரேடியஸ், இந்த ரேடியஸை விட அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா அதான் செக் பண்ணணும். அதிகமாக இருந்ததுன்னா அவுட் சைடு, ரேடியஸோட கம்மியாக இருந்ததுன்னா இன்சைடு. ஸோ இப்போ எனக்கு 6,8 இருக்குது. சேம் 6 minus 0 the whole square plus 8 minus 0 the whole square. ஸோ 36 plus 64. ஸோ எனக்கு என்ன கிடைக்குது, 100 கிடைக்குது. ரூட் ஆஃப் 100 = 10. ஆக்சுவலாக எனக்கு ரேடியஸோட வேல்யூ என்ன கிடச்சிருக்குன்னா 5ன்னு கிடச்சிருக்கு. பட் இப்போ கிடச்சிருக்கிற வேல்யூ 10 கிடச்சிருக்கு. அப்போ ரேடியஸோட எனக்கு சர்க்கிள் இங்கே இருக்குது அப்படின்னா இந்த ரேடியஸ் பாயிண்ட்டோட இப்போ கிடச்சிருக்கிற பாயிண்ட் எனக்கு அதிகமாக இருக்குது. அப்போ எனக்கு ஆன்சர் என்ன வரும், அவுட் சைடு த சர்க்கிள். இன்கேஸ் இந்த ரேடியஸ் கிடச்சிருக்கிற பாயிண்ட்டோட எனக்கு இன்கேஸ் இப்போ இந்த இடத்துல 10க்கு பதில் இந்த இடத்துல 4 அப்படின்னு கிடைக்குது அப்படின்னா இன்சைட் த சர்க்கிள். ஓகே, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இது போட போகிறோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த ரேடியஸ் ஆஃப் a circle whose center at which 0,0 which passes through the points -6,8. ஸோ சென்டரில் வந்து என்ன பாயிண்ட் சொல்கிறாங்க, 0,0 ஒன்று, இன்னொன்று -6,8. ஸோ x1 y1 x2 y2. So x1 minus x2 the whole square minus 6 the whole square 36, y1 minus y2 the whole square 8 minus 0 the whole square 64. So 36 plus 64 root of 100 equal to 10. சரிங்களா? So next 6th question பாருங்க. So is the points a 1, -1, b 5, 2 and 9, 5 are. So இது மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ இது 3 பாயிண்ட் ஃபார்மு. ஸோ நம்மளுக்கு கொலினியராக ஐசோஸ்லஸாக ரைட் ஆங்கிளாக ஈக்குவலேட்டல் ட்ரையாங்கிளாக கொடுத்துருவாங்க. ஸோ இது மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஏபி பிசி ஏசி கண்டுபிடிச்சிடணும். ஏபி பிசி ஏசி கண்டுபிடிச்சிங்கன்னா தான் இந்த கண்டிஷனில் எது வருதுன்னு செக் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஏபி x1 y1 x2 y2. ஸோ x1 minus x2 the whole square. ஸோ 5 minus 1 4 square 16. y1 minus y2 the whole square 2 plus 1. ஸோ 3 square 9. ஸோ root of 25 5. BC. ஸோ x1 y1 x2 y2. x1 minus x2 the whole square 9 minus 5 4 square 16. y1 minus y2 the whole square 5 minus 3 the whole square 3 ஸ்கொயர் உங்களுக்கு 9. அடுத்து ஏசி x1 y1 x2 y2. ஸோ x1 minus x2 the whole square. ஸோ 1 minus 9 minus 8 the whole square 64 வரும். y1 minus y2 minus 1 minus 5 the whole square minus 6 square 36 வரும். ஸோ 64 plus 36 100. ஸோ உங்களுக்கு ரூட் ஆஃப் 100 வந்து 10ன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிளோட கண்டிஷன் தெரியும். ஏதாவது ரெண்டு சைடு மட்டும் ஈக்குவலாக இருந்ததுன்னா அது ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். அடுத்து கொலினியரோட கண்டிஷன், ரெண்டு சைடு ஆட் பண்ணிவிட்டு தேர்ட் சைடு உங்களுக்கு ஈக்குவலாக வந்தது அப்படின்னா அது கொலினியரோட கண்டிஷன். அடுத்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னா சம் ஆஃப் ஸ்கொயர் ஹைபாட்டன்யூஸ் சைடு ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஓகே, ஹைபாட்டன்யூஸ் சைடு ஸ்கொயர் பண்ணும்போது ரிமைனிங் 2 சைடு ஸ்கொயர் பண்ணும்போது ஈக்குவலேட்டல் ட்ரையாங்கிள்னா எல்லா சைடும் ஈக்குவல். ஸோ இப்போ இதில் எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ கொலினியரோட கண்டிஷன் தான் சாட்டிஸ்ஃபைடு. ரெண்டு சைடை ஆட் பண்ணும்போது எனக்கு தேர்ட் சைடு ஈக்குவலாக வருது. ஸோ ஆன்சர் கொலினியர். ஓகே, ஸோ இது அதுக்கப்புறம் வேறு என்ன கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணோன்னா ஓகே, ஸோ இங்கே டிஸ்கஸ் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஸோ இஃப் த பாயிண்ட் P 2, 1 லைஸ் ஆன் தி லைன் செக்மெண்ட் ஜாயினிங் பாயிண்ட்ஸ் A 4, 2 அண்ட் B 8, 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தென் அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கொஷின் என்ன சொல்கிறாங்கன்னா P2, 1 lies on the line segment joining the points A4, 2 1 B8, 4 1. அப்படி வரும்போது இல்லை எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நான் இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏபி கொடுத்துருக்காங்க, பிபி கொடுத்துருக்காங்க, அடுத்து ஏபி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மூணையும் நான் கண்டுபிடிச்சாலும் எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்னு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு ஏபி கண்டுபிடிக்கிறேன். ஸோ ஏபி கண்டுபிடிக்கும் போது x1 minus x2 the whole square.
ஏபி 4 minus 2 the whole square, so 2 square 4 கிடைக்கும். y1 minus y2 the whole square, 2 minus 1 the whole square, so 1. So root of 5. Next pb, so x1 minus x2, so 2 minus 8 minus 6 the whole square, 36. y1 minus y2, so 1 minus 4 minus 3 the whole square, 9. So root of 45, so root of 9 into 5, so answer வந்து 3 root 5. So next ab, ஏன்னா இந்த மூணு கண்டிஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க, இது மூணையும் கண்டுபிடிச்சா தான் எனக்கு இந்த எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுன்னு தெரியும். ஸோ இப்போ AB is equal to x1 minus x2, 4 minus 8 minus 4 the whole square. ஸோ ஆன்சர் என்ன வரும்? 16. y1 minus y2, 2 minus 4 minus 2 the whole square, so 4. ஸோ root of 20 வரும். ஸோ root of 20 is equal to 4 into 5. ஸோ root 4 equal to 2 root 5. ஸோ ஆன்சர் 2 root 5. இப்போ இதில் எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும் பண்ணும்? இப்போ இந்த இடத்துல எனக்கு ஏபியோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? 2 root 5. பிபியோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? 3 root 5. அடுத்து ஏபியோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 2 root 5. ஸோ இப்போ இதில் அவங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் எனக்கு எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு பார்க்கணும். சாரி, ஓகே. ஸோ இப்போ எனக்கு ஏபி இஸ் ஈக்குவல் டு 1/3 ஏபின்னு வருது. ஸோ ஏபியோட வேல்யூ 2 root 5. கண்டிப்பாக எனக்கு 1/3 ஏபி கிடையாது, ஏன்னா ஏபியும் ஏபியும் ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ 1/3 ஏபி கிடையாது. அடுத்து ஏபி ஈக்குவல் டு பிபி, ஸோ ஏபியும் பிபியும் ஈக்குவல் இல்லை, கிடையாது. இது ரெண்டும் எனக்கு நாட் ஈக்குவல். அடுத்து ஏபி இஸ் ஈக்குவல் டு 1/2 ஏபி, ஸோ ஏபியோட வேல்யூ என்னன்னு பாருங்கள், 2 root 5. அடுத்து ஏபியோட வேல்யூ என்னன்னு பாருங்கள், 2 root 5. ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு 1/2 ஏபி இல்லைங்க, ஏபி இஸ் ஈக்குவல் டு 1/2 ஏபி. சாரி, ஆக்சுவலாக ஏபியோட வேல்யூ வந்து உங்களுக்கு √5 வந்திருக்கு. ஓகே, நான் 2 root 5 எழுதிட்டேன். ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு √5. ஸோ அப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு 1/2 ஏபினா ஏபியோட வேல்யூ ஆக்சுவலாக எனக்கு என்னது, √5. ஓகே, ஸோ 1/2 ஏபியோட வேல்யூ என்னது ஆக்சுவலாக 2 root 5. ஸோ இப்போ இதில் 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா எனக்கு √5 ஈக்குவலாக வரும். ஸோ இப்போ இது எல்லாமே கொடுத்துருக்கிற கண்டிஷன். நம்ம இப்போ ஏபி பிபி ஏபி இது மூணு கண்டுபிடிச்சதை வச்சு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி இதில் எந்த ஆப்ஷன் வருதுன்னு செக் பண்ணணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின், 11th question. A point on x-axis which is equidistant. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஈக்குடிஸ்டன்ட் கான்செப்டில் இது மாதிரி கொஷின்ஸ்லாம் வரும் உங்களுக்கு. ஓகே, ஈக்குடிஸ்டன்ட் ஃப்ரம் த பாயிண்ட் 1,3 and -1,2ன்னு சொல்கிறாங்க. விச் இஸ் ஈக்குடிஸ்டன்ட் ஃப்ரம் த பாயிண்ட் x-axisன்னு சொல்கிறாங்க. ஸோ x-axisன்னு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு என்னது, ஒய்யோட வேல்யூ 0வாக இருக்கும், எக்ஸ்ன்றது அப்படியே வந்துடும். ஓகே, ஸோ பாயிண்ட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க, 1,3 ஒன்று -1,2 ஒன்று. ஓகே, ஸோ ஈக்யூ டிஸ்டன்ஸ்னு வந்தாவே கான்செப்ட் என்ன தான் உங்களுக்கு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு இதுவும் இது ஈக்குவல். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏ, இது பின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது நடுவில் பின்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஈக்யூ டிஸ்டன்ஸ் கான்செப்ட் வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஏபியும் பிபியும் ஈக்குவல். ஓகே, ஸோ ஏபி பிபி ஈக்குவல். பட் நம்ம இதை கண்டுபிடிக்கிறதுல வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க வரும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், இங்கே டிஸ்டன்ஸ் ஃபார்மில் அப்ளை பண்ணுறதுனால ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணிவிட்டு கண்டுபிடிக்கிறேன். ஸோ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணேன் அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஃபார்முலால ஸ்கொயர் ரூட் போய்டும். ஸோ இப்போ ஏபி இங்கே x1 y1 x2 y2. ஸோ x1 minus x2 the whole square, 1 minus x the whole square, y1 minus y2, 3 minus 0 the whole square. ஸோ இது ஏபி ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட்டு பிபி ஸ்கொயர். ஸோ பிபினா சேம் அதே மாதிரி x1 minus x2, x minus into minus plus 1 the whole square, y1 minus y2, 0 minus 2 the whole square. So a minus b the whole square, a square plus b square minus 2ab plus 9. Again a square plus b square plus 2x plus 4. So என்ன கேன்சல் ஆயிரும், x ஸ்கொயரும் ஒன்றும் கேன்சல் ஆயிரும். ஸோ minus 2x, ஸோ இந்த பக்கம் வந்தால் minus 4x. ஸோ இங்கே 4 plus 9 இந்த பக்கம் வந்தால் minus 9. ஸோ minus 4x equal to minus 5. ஸோ x equal to 5/4. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். A point on x-axis which is equidistant from the points 7,6 and -3,4. ஸோ சேம் இப்போ இந்த கொஸ்டின் நம்ம எப்படி பார்த்தோமோ அதே கான்செப்ட் தான். ஸோ இப்போ இங்கே x1 y1 x2 y2. ஸோ பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ ஈக்குடிஸ்டன்ட்ன்றதுனால இது ரெண்டும் ஈக்குவல் பண்ணும். ஸோ இப்போ நடுவில் பாயிண்ட் எனக்கு x-axisன்றதுனால ஒய்யோட பாயிண்ட்டு 0, எக்ஸ் அப்படியே வந்துடும். ஓகே, ஸோ இது x1 y1, இது x2 y2. ஸோ x1 minus x2 the whole square. ஸோ 7 minus x the whole square, y1 minus y2 the whole square, x1 minus x2 the whole square plus y1 minus y2 the whole square plus 6 minus 0 the whole square equal to. அதே மாதிரி இங்கே என்ன வந்துடும், x1 minus இது x1 y1, இது x2 y2.
ஸோ x1 minus x2னா -3 minus x the whole square ப்ளஸ் 4 minus 0 the whole square. ஸோ இது ரெண்டு ஈக்குவல் பண்ணும். இது ரெண்டு ஈக்குவல் பண்ணும்போது உங்களுக்கு 2 பாயிண்ட் கிடைக்கும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் என்னும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒய்யோட பாயிண்ட்டு 0 தான் வரும். ஸோ இந்த இடத்துல இந்த ஆப்ஷன் வரதுக்கு தான் கண்டிப்பாக நமக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இதில் 0 இல்லை கண்டிப்பாக. ஸோ பட் செக் பண்ணி பாருங்கள், ஆன்சரில் மார்க் பண்ணல செக் பண்ணி பாருங்கள் நீங்களே. ஸோ ஆப்ஷன் 3,0 வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சம்டைம்ஸ் நன்னும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒன்று இதுவாக இருக்கலாம், இல்லாட்டி இதுவாக இருக்கலாம். ஸோ எது வருதுன்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் 13th கொஷின். The coordinates are the point which is equidistant from 3 vertices of triangle AOB அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 வெர்டிசஸ்க்கு ஈக்குவல் அப்படின்றாங்க. ஸோ அப்போ நம்ம ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன் AOB. ஏவோட பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க 0,2y, பியோட பாயிண்ட்டு 2x,0. ஸோ இது 0,0. ஸோ அப்போ எப்படி வரும் ஃபஸ்ட்டு PO ஸ்கொயர் ஈக்குவல் டு PA ஸ்கொயர் ஈக்குவல் டு PB ஸ்கொயர். ஏன்னா 3 பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த 3த்துக்கும் ஈக்குவல் வெர்டிசஸ் அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ PO ஸ்கொயர். ஸோ Pன்ற பாயிண்ட் எப்படி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு H,Kன்னு எடுத்துக்கலாம். ஸோ Pன்றது H,Kன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு PO ஸ்கொயர். அடுத்து வந்து உங்களுக்கு என்ன வரும் ஆரிஜின் 0,0. ஸோ அப்போ x1 minus h minus 0 the whole square plus k minus 0 the whole square. ஸோ h square plus k square. நெக்ஸ்ட் PA ஸ்கொயர். ஸோ PA ஸ்கொயர் அப்படின்னும் போது Pயோட பாயிண்ட்டு h, k x1 y1 x2 y2. ஸோ x1 minus x2 the whole square, h minus 0 the whole square h square plus y1 minus y2 k minus 2y the whole square. ஸோ ஈக்குவல் டு அடுத்து PB ஸ்கொயர். ஸோ Pன்றது x1 y1 x2 y2. ஸோ x1 minus x2 h minus 2x the whole square plus y1 minus y2 k minus 0 the whole square. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணுறோம். ஸோ h ஸ்கொயர் ப்ளஸ் k ஸ்கொயர் வந்துருச்சு. அடுத்து h ஸ்கொயர் ப்ளஸ் k minus 2y the whole square. ஸோ இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு ஈக்குவல் பண்ணுறேன். ஸோ இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணுறேன் அப்படின்னா h ஸ்கொயர் ப்ளஸ் k ஸ்கொயர் h ஸ்கொயர் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் 4y ஸ்கொயர் minus 2ab 2 2s are 4ky. ஸோ h ஸ்கொயர் k ஸ்கொயர் ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ 4y ஸ்கொயர் மைனஸ் 4ky is equal to 0. ரெண்டுத்துலையும் காமனாக எடுத்தோம்னா 4y வந்துடும். ஸோ y minus k equal to 0. ஓகே, ஸோ அடுத்து இப்போ இதில் எங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு பாருங்கள். y minus k இது லெஃப்ட் சைடில் வந்ததுன்னா 0. ஸோ y equal to kன்னு கிடைக்கும். ஓகே, அடுத்து இப்போ எனக்கு yயோட வேல்யூ kன்னு கிடச்சிச்சு. அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா h ஸ்கொயர் ப்ளஸ் k ஸ்கொயரையும் இங்கே இன்னொரு வேல்யூ இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணி y கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணி என்ன கண்டுபிடிக்கணும் x கண்டுபிடிக்கிறேன். So h square plus k square h minus 2x the whole square plus k square. So h square plus k square equal to a square plus b square minus 2ab plus k square. Okay, so h square and k square cancel. So 4x square equal to 4h. So 4x cancel ஆயிடும். ஸோ உங்களுக்கு என்ன வரும் h, k is equal to x, y. எனக்கு இந்த இடத்துல x ஓட வேல்யூ hன்னு கிடைக்கிது. ஸோ h, k ஓட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கிறேன். ஸோ அதுதான் x, y. சரிங்களா? So next 14th question. The radius of circle whose endpoints of the diameter are 24,1 and 2,23 is கொடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ கொடுத்துருக்கிறது வந்து radius of circle whose endpoints of a diameter அப்படின்றாங்க. ஓகே, ஸோ என்னென்ன பாயிண்ட்ஸ் ஆஃப் டயாமீட்டர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க 24,1 அடுத்து 2,23. ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் சால்வ் பண்ணல. இப்போ பார்த்தலாம் 21. Okay, so diameter. So question number 14. So circle இருக்கு அப்படின்னா ஸோ அதோட டயாமீட்டர் பாயிண்ட் நமக்கு என்ன கொஷனில் கொடுத்துருக்காங்க 24,1 and 2,23. ஓகே, ஸோ x1 y1 x2 y2. ஸோ x2 minus x1 the whole square. ஸோ 2 minus 224 the whole square 23 minus 1 the whole square. So distance equal to minus 22 the whole square plus 23 minus 1 22 the whole square. So 22 square உங்களுக்கு ரெண்டுத்துலையுமே 22ன்றது காமனாக எடுத்துடலாம். நார்மலாக நீங்கள் சிம்ப்ளை பண்ணி போகிற மாதிரி 22 போட்டிங்கன்னா 484 கிடைக்கும். 484 ஆட் பண்ணுற மாதிரி போடலாம். இல்லை அப்படின்னா எனக்கு 22 ஹோல் ஸ்கொயர் இடத்துல என்ன காமனாக இருக்கோ அதை எடுத்துடுறேன். ஸோ ரிமைனிங் என்ன இருக்கும் minus 1 the whole square plus 1 again 1. ஸோ அப்போ distance equal to ஸோ இதில் 22 ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும். ஸோ 22 ரூட் 2 அப்படியே இருக்கும். ஸோ டிஸ்டன்ஸோட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்குது 22 ரூட் 2 வரும். ஓகே, ஒரு நிமிஷம். பட் கொஷினில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் கேட்கல, இந்த இடத்துல டயாமீட்டர் கேட்டிருக்காங்க. ஓகே,
ஸோ டயாமீட்டர் டயாமீட்டர் கேட்டிருக்கிறதுனால உங்களுக்கு இது வராது. ஸோ ரேடியஸ் கேட்டிருந்தா மட்டும்தான் இது போட முடியும். ஸோ ரேடியஸ் ஈக்குவல் டு டயாமீட்டர் பை 2. ஓகே, ஸோ த ரேடியஸ் ஆஃப் ஏ சர்க்கிள் ஹூஸ் எண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஏ டயாமீட்டர். டயாமீட்டரோட வேல்யூ 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. பட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ரேடியஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது டிஸ்டன்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ரேடியஸ் கண்டுபிடிக்கணும் நம்ம என்ன பண்ணணும், டிவைடட் பை 2. ஸோ டிவைடட் பை 2 அப்படின்னும் போது 22√2 டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 11 வரும். ஓகே, ஸோ நம்ம டயாமீட்டரோட பாயிண்ட் எடுத்து தான் அதோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் இங்கே. பட் டயாமீட்டரோட பாயிண்ட் அவங்க டிஸ்டன்ஸ் கேட்க கிடையாது, ரேடியஸோட பாயிண்ட் தான் கேட்குறாங்க. டயாமீட்டர் டோட்டலாக எனக்கு 22√2னா ரேடியஸ் வந்து டயாமீட்டர் பை 2. ஸோ 22√2 டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 11√2. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் த பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் வித் வெர்டிசஸ் 0,4, B 0,0 அண்ட் C 3,0. ஓகே, ஸோ இந்த பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் இந்த 3 பாயிண்ட்டு கண்டுபிடிக்கிறோம். ஸோ பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் கான்செப்ட் என்னென்னா உங்களுக்கு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ 0,0, 0,4, 0,0, 3,0. இந்த 3த்துக்கும் தனித்தனியாக நீங்கள் என்ன பண்ணணும், டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏபிக்கு, பிசிக்கு, அடுத்து ஏசிக்கு. ஸோ 3 ஆன்சர் கிடைக்கும். அந்த 3 ஆன்சரை நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா பெரிமீட்டர் 12 வரும். சரிங்களா, அதான் இங்கே போட்டிருக்க பாருங்கள். டிஸ்டன்ஸ் ஏபி, டிஸ்டன்ஸ் பிசி, டிஸ்டன்ஸ் ஏசி, அது 3 ஆட் பண்ணும். ஓகே, ஸோ லாஸ்ட் கொஷின். The points 2,3, 3,4, 5,6, 4,5 are the vertices of அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறதுக்கு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஏபி, பிசி, சிடி, ஏடி 4 பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஒன்று ஏபி, அடுத்து பிசி, ஸோ சிடி, அடுத்து ஏடி 4 கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 4ம் கண்டுபிடிச்சிட்டு அடுத்து நீங்கள் கண்டிப்பாக 4 பாயிண்ட் கொடுக்குறாங்கனாவே டயகனலும் கண்டுபிடிச்சிடணும், ஏசியும் பிடியும் கண்டுபிடிச்சிடணும். ஸோ இது 4மே கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் டயகனல் கண்டுபிடிச்சா மட்டும்தான் அது ரெக்டாங்கிளா இல்லை பேரலோகிராமான்னு கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ரெக்டாங்கிள் அப்படியோட கண்டிஷன் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் வரும், டயகனல்ஸும் ஈக்குவலாக வரும். பட் பேரலோகிராம் கண்டிஷன் ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக வரும், டயகனல் நாட் ஈக்குவல் வரும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் √2 வருது, இங்கேயும் √2 வருது, ஆப்போசிட் சைடு ஈக்குவல். அதே மாதிரி பிசிஏடி ஆப்போசிட் சைடு ஈக்குவல். பட் டயகனல்ஸ் பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல். டயகனல்ஸ் நாட் ஈக்குவலாக இருந்தால் பேரலோகிராம் வரும். இன்கேஸ் டயகனல் ஈக்குவலாக இருந்ததுன்னா ரெக்டாங்கிள் வரும். ஸோ இந்த இடத்துல டயகனல்ஸ் நாட் ஈக்குவல் வரதுனால பேரலோகிராம் வரும். சரிங்களா, ஸோ இது ஒரு கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணது. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் பார்த்துருக்கோம். அதே மாதிரி இப்போது இன்னும் இதுக்கப்புறம் ரிவிஷன் தான் போயிட்டுருக்கு. ஃபுல்லாகவே ஆன்லைன் கிளாஸஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் மட்டும்தான் போயிட்டுருக்கு. அதில் நீங்கள் ஏற்கனவே என்சிஆர்டி கொஷின்ஸ் எல்லாமே தரவாக இருக்கு, நான் நிறையா டெஸ்ட்டு தான் எழுதணும், நிறைய ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா இதில் ஜாயின் பண்ணிங்கன்னா நிறைய 8 யூனிட்ஸ் டெஸ்ட்டு வரும். டேர்ம் 1 கம்ப்ளீட் பண்ண உடனே டேர்ம் 2ஓட கிளாஸஸ் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். நான் அது உங்களுக்கு யூடியூப் சேனல்லே என்னோடய போஸ்டரில் போடுறேன். இன்ட்ரெஸ்டாக இருக்க ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூப்பா.